பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இது துரோக கூட்டணி. எது துரோக கூட்டணி? அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கல்லை தூக்கி வீசினீர்களே, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது. இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுக்கு அடுத்த சொல்ல முடியாது. கேட்டாங்க, பேசினாங்க. இன்னைக்கு அவர்களோட கூட்டணி தோழமை. இது துரோக கூட்டணியா? அண்ணா திமுகவுடன் இன்னைக்கு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே. எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்னாலே வந்தார்கள், இருந்தார்கள், கூட்டணியை ஏற்படுத்தினார்கள், சென்றார்கள், மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாதந்தோறும் இங்க வர இருக்கிறார்கள். திமுக எல்லாமே பொய், புழுகு. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை. கொங்கு நாட்டிலே யாரும் தோட்டத்திலே வாழ முடியாது. சிவகிரியிலே 2 வயதானவர்கள் கை காலெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி விட்டார்கள். காதிலே காதோடு அறுத்து விட்டு சென்று விட்டார்கள் கொள்ளையர்கள். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். உடனடியாக 1 வார காலத்திற்குள்ளாக பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பிடித்தார்கள். யாரை தெரியுமா? பிடித்தவர்கள் 19 கொலைகளை நான் செய்திருக்கிறேன் சொன்னார். நான் தமிழக காவல்துறை பார்த்து கேட்கிறேன், 19 கொலைகளை இவர்களை செய்திருந்தால் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாலே ஏற்கனவே கொலையில் சம்பந்தப்பட்டு பிடிபட்டு காவல்துறையில் ஜெயிலுக்குள்ளே இருப்பதெல்லாம் யார்? நிரபராதிகளா? அல்லது இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா? தமிழக காவல்துறை கண்டிருக்கிறதா? தமிழக காவல்துறையை கையிலே வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சரியான முறையில் நிர்வாகம் பண்ணுகிறார்களா? இல்லையே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.